Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோல ஹோட்டல்ல சாப்பிடுற அதே டேஸ்ட்ல chilli bread எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து எப்படி கட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஸ்கொயரா இருக்கணும். நான் இந்த மாதிரி 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் துண்டுகளை உள்ள சேர்த்து நல்லா பொரிச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியமா வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு உடனே அடிபிடிச்சிரும். இந்த மாதிரி செய்யறதுனால நம்மளோட சில்லி பிரெட் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும், சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி மெதுவா எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பொன்னிறமா மாறிட்டே வரும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. பிரெட் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. பிரெட் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை செப்பரேட்டா ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி உள்ள சேர்த்துக்கோங்க. நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா கண்ணாடி மாதிரி மாறினதும் நம்ம கொஞ்சமா நறுக்கி வச்சிருக்கிற கேப்சிகமை உள்ள சேர்த்துடலாம். இந்த கேப்சிகம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லா வந்து வேகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெந்தாலே போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதை மெல்லிஸாக தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஒரு நிமிஷம் வதக்கினதும் ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க.
எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரெட் துண்டுகளை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலாவில் ஒட்டுற மாதிரி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாக நல்லா திருப்பி போட்டுட்டு இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்மளோட பிரெட் சில்லி வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை மேலே தூவிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.